நாம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, என் புருஷன் தான் முன்னுக்கு பின்னு முன்னேறாம இருந்தாலும் என் தங்கச்சி புருஷன் என் கொழுந்து நாரு அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்குற அளவுக்கு முன்னேறி இருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் பம்பாய்க்கு போய் அமெரிக்கா பிளைனை புடிச்சு அவரை வழி அனுப்பலான்னு எங்க அப்பா முடிவு பண்ணிருக்காரு. யாரெல்லாம் பம்பாய்க்கு வரீங்க கையை தூக்குங்க. என்னடா பாடம் நடத்துற? நல்ல விஷயம் தானே. ஆமா, நீ ஏன் கையை தூக்கிருக்க? பம்பாய்க்கு போகணும்னே. இந்த பாரு, அண்ணன் கௌரவம் தொங்கி போய் கிடக்கு, நீ தூக்குறியா? மரியாதை இறக்கிறல, தூங்குறப்ப வெட்டி. அப்பா, என் புருஷன் மட்டும் கையை தூக்கல, இவரை மட்டும் கழட்டி விட்டுட்டு மத்தவங்களுக்கு டிக்கெட் போடுங்க. தப்பு பண்ணிட்டீங்களே. என்னடா தப்பு பண்ணே? பம்பாயில இருக்கிற பிகரெல்லாம் வெள்ளை வெள்ளேன்னு இருப்பாளுங்கண்ணே. உங்களை மாதிரி கருப்பான ஆட்டுக்கட்ட பீஸ்களை எல்லாம் பார்த்துட்டா கப்புன்னு கப்பி கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லயும் 5 நாள் வச்சு அழகு பாப்பாங்க, தெரியுமா? 5 நாளா? என்னடா சொல்ற? முதல்ல டிக்கெட் போட சொல்லுங்க, மத்த விவரங்களை அப்புறம் சொல்றேன். ஓகே, நான் சொன்னா வீக்கா நினைப்பாளுங்க, நீங்க சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணனை கஷ்டப்பட்டு வற்புறுத்தி ஒத்துக்க வச்சுட்டேன், வர்றேன்ட்டாரு. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குமே. அப்படி ஒண்ணும் வற்புறுத்தி சமாதானப்படுத்தி இவர் வந்து கிழிக்க வேணாம். இங்க இருந்து இருக்கிற பஞ்சாயத்தை பாக்கட்டும். ஏய், ஒரு பெரிய மனுஷன் வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்து மேல அக்கறை எடுத்து சொல்றாங்க, அந்த ஆளை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. டிக்கெட்டை போட சொல்றீங்க? அப்ப நீங்களும் வரீங்களா? வர்றேன்னு சொல்லிட்டு போட சொல்லு. சரிப்பா, இவருக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க. இந்த கிளவிய தூக்கிட்டு வர உதவும். கிளவிய தூக்கவா? கிளவி ஈஸியா தூக்கிடுவீங்க. முக்கியமான விஷயம் என்னடா, இங்க பம்பாயில போய் இறங்கின உடனே உங்க சகலைக்கிட்ட சொல்லி தனியா ஒரு ரூம்க்கு ஏற்பாடு பண்றீங்க. அப்பதான் நீங்க கூடி கும்மி அடிக்க முடியும். கண்ணாடிய ஒழுங்கா பொண்ண கட்ட போற அந்த நெஞ்சு முடிய புடுங்கல, நான் தாங்க முடியல. என்னடா ரேஷன் கடையில் சீனிக்கு விக்கிற மாதிரி? என்னடா ஆச்சு? யாரோ உள்ள போயிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தா என்னடா இப்படி வந்து வாயை சேர்த்து உடனே குத்துமா? நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. அந்த கர்மத்தை கழிச்சு விடுறதுக்கு 1.5 மணி நேரம். ராத்திரி எவன்டா ரயில்ல தூங்க விட்டாங்க? அதனால செத்த நேரம் அசன் தூங்கிட்டு, அது உங்களுக்கு பொறுக்கலையா? இடமா அது பேசாத. இப்ப என்னடா கருப்புச்சு? 2 பேரா உள்ள போய் ஜோலியா முடிங்க. 2 பேரா? ஒரு குழியில எப்படியா 2 பேர் போறது? கூடி வந்து நாரடிச்சு தெரியாதா எங்களுக்கு? எங்கத மட்டும் அந்த முடி வந்து தடுக்காதீங்க. அது இருக்கட்டும்டா. ஆமா, உன்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பாம்பே வந்தவன அண்ணனுக்கு ஒரு ரூம் போட சொல்லி சங்கலட்ட சொல்றான்னு சொன்னே. நீ சொல்றதுக்கு முன்னால தம்பி தம்பி அண்ணன் தங்கிறதுக்கு நீங்க எங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க கேட்க சொன்னாரு. ஏன் அது அவர் கேட்க மாட்டாராமா? இல்ல, அவர் மேல நீங்க மானவரியா மரியாதை வச்சிருக்கீங்களா? அது அவரே சொல்றாரு. விரிசல் வந்துட கூடாதுன்னு என்ன கேட்க சொன்னாரு. என்னடா கக்குசுக்கு போக முடியாம நானு கூப்பிட்டது நான் தான். ஓ, நீங்க என்கிட்ட சொன்னா நான் ஏற்பாடு பண்ண மாட்டேனா? வாங்க வாடா. கிடைச்ச உடனே நீ கக்குசுக்கு போறப்போ ஊர்ல அதுக்கு பெரிய ஆசை கடிச்சு நீ உனக்கு கக்கு சமைச்சியா ஒண்ணே பண்ணீங்க ஒண்ணே. நல்லா வசதி பண்ணுங்க. என்னடா இவங்க கிட்ட குடி வந்திருக்கா? தலைக்கு வச்சுங்க. இங்க எதுக்குடா குடி வந்திருக்கா? என்ன அவ்வளவுதான், அவ்வளவு கொஞ்சம் ஆட விட்டு. தகலா வாங்க, ரூம் ரெடி பண்ணிட்டோம்ல உங்களுக்கு தான். என்ன நல்லா சௌரியமா படுத்துங்க. இங்க இங்க படுக்கவா? கொஞ்சம் முடக்கிதான். என்னப்பா சகல விளையாடுறியா? ரூம்ப போறேன்னு சொல்லிட்டு இங்க படுக்க சொல்ற? இவங்க யார் தெரியுமில்ல? மோசமானவங்க. இவனுங்களை நம்பி எவனாச்சும் கூட படுத்தான் சீரழிஞ்சு சின்ன பணமாயிருவான், தெரியுமா உனக்கு? சகலனா என்ன தெரியுமா உனக்கு? சகலனா அக்கா தங்கச்சியை கட்டினவங்க பிறந்தா சகல. ஆமா, என்ன என் பொண்டாட்டி குடிச்ச எச்சி பாலை குடிச்சதான் ஓம் பொண்டாட்டி. அவளை கட்டின உனக்கு இந்த குசும் இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான மைலுக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கேன். மரியாதை ரூம் போட்டு கூட சொல்லிவிட்டான். ஆமா, இப்ப என்ன வசதியா இல்ல? ஆமா ஆமா ஆமா. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல, நான் இங்க தானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன். மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சுக்கிற நீ? மூடிட்டு படுறான் கொய்யால கக்கூச நார் அடிச்சுட்டு சவுண்டா விடுற. ஏய் சகலைக்கு பிரியாணி ரெடி பண்ணு. இப்ப அது போலாமா? போலாம். அடுங்க மாப்ள, தூக்கம் வருது.